உங்களுக்கு ஒரு பரீட்சை, இது ஒரு ஒரு பரிசோதனை கூடம். இந்த பரிசோதனையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த பரிசோதனையில் நீங்கள் வெற்றி பெறாவிட்டால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு வரலாம். நாங்கள் ஊழலாத நிர்வாகத்தை தருவோம் என்று சொல்வதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவரும் 1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் ஒரு செய்தி அறிவித்தார்கள். நான் அரசு பணத்திலிருந்து ஒரே ₹1 மட்டும் நான் ஊதியமாக பெற்றுக்கொள்வேன், எனக்கு பணமே தேவையில்லை. ஆனால் ஆட்சி முடிவில் அந்த அம்மா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க. அதுக்காக தான் அந்த அம்மாவுக்கு சிறை தண்டனை. அந்த அம்மாவுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது அதுதான். அப்போது ஒரு சொல்லுகின்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் நிலைத்து நிற்கும். நீங்கள் ஊழலற்ற ஆட்சி நாங்கள் தரப்போகிறோன்னா அது செய்கையில் காட்டணும். அந்த அம்மா நான் ₹1 இப்போ ஊதியம் பெற்றுக்கொண்டு நான் சிறந்த ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள். எனவே உங்களை சமூகம் கண்காணிக்கிறது. நீங்கள் பாஜகவுடன் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கப் போகிறேன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு ஆட்சி முக்கியம், வளர்ச்சி முக்கியம் சொல்கிறீங்க. அந்த வளர்ச்சியில் தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள், இந்த இனம், மொழி, பண்பாடு, இதை நீங்கள் தாரை வார்த்து விடக்கூடாது என்ற வேண்டுகோளை நான் தமிழ் வெற்றிக் கழகத்துடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். தெளிவுபடுத்தியிருக்காரு இல்லையா அவர், இருமொழி கொள்கை தான், இந்தி திணிப்புக்கு நாங்கள் எதிராக இருப்போம். தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் திராவிட கட்சிகள் என்ன கடைபிடித்ததோ, இரட்டை குழல் துப்பாக்கி என்று எதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அதில் நாங்கள் தெளிவாக தான் இருப்போம் அப்படிங்கிறத அவங்க அறுதிட்டு உறுதிப்பட சொல்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு அச்ச உணர்வும் ஏற்படுத்தி விட்டது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர். உறுப்பினர் போஜராஜன் அவர்கள், எம்எல்ஏ அவர்கள் பேசும்பொழுது பிரதமர் மோடியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கான்டெக்ஸ்டில் அவர் பேசினார். அதற்கு பதிலுரைத்த அமைச்சர் வன்னியரசு அதற்கு கண்டனம் தெரிவித்து கடுமையான சொற்களை அவர் பேசினார். அது பேசுவதற்கு அனுமதிக்கல, உடனடியாக குறுக்கிட்டு பாலிசி இல்லை அப்படின்ற ஒரு அவ்வளோ அச்சமும் பயத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாட்டில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை வருகின்ற போது அதை நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்திலே எதிர்த்த பெருமை திமுக உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நாடாளுமன்ற முன் வரைவு அறிக்கையை தீயிட்டு கொளுத்திய பெருமை அண்ணன் தலைவர் தளபதிக்கு உண்டு. எனவே தான் 2 மடங்கு அதற்கு ஆதரவு இல்லாமல் அந்த தோற்று போனது என்று சொன்னால் அந்த வலிமை மிக்க தலைவராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். அது உங்களிடம் நாங்கள் நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய பதில் உரையிலே நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாஜகவுக்கு பி டீம் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது என்ன நடக்க போகுது என்பது இனிமேல் தான் பார்க்கணும் மக்கள்.